प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल என்ன எழுந்துருங்கோ உங்களைத்தானே எழுந்துருங்கண்ணா பிரம்மானந்தமா இருக்கு. என்ன வேண்டிருக்கு காலங்காத்தால பிரம்மானந்தம் அலமோ இப்ப உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமோ சினிமா ஸ்டார் கெட்டா போ ராகவா இங்க என்னடி வேண்டி இருக்கு ராகவன் உட்காருடினா பிராமணனா பிறந்துட்டு காலங்காத்தால இப்படி புத்தி போக வேண்டாம் என்னடி புத்தி போயிடுத்து இயற்கைக்கு விரோதமா உட்காருவாளா தானம் பண்ணிட்டு நான் மடியோட வைக்கிறேன் ஆமா மகா கங்கையில் தான் போய் தீர்த்தம் மாட்டிட்டு வந்துட்டேன் நம்ம கணக்கு இருந்தானே வேணும்னா நானே 4 கூட இழுத்து போட்டேன் உட்காருடினா நான் உங்க குடும்பத்துல வாழ்க்கப்பட்டிருக்க வேண்டாம் ஏன் என்ன வந்துடுத்து ஆச்சார அனுஷ்டானம் இம்மையாவது இருக்கோ உங்க தங்க என்னடான்னா ஆச்சாரத்தை பத்தி பேசினா என்கிட்ட தர்க்கவாதம் பண்றா நீங்க என்னடான்னா ஆச்சாரத்தையே அழிச்சிட பாக்குறேன் இன்னைக்கு சுதர்சன ஹோமம் இருக்கு ஞாபகம் இருக்கோன்னா முதல்லயே சொல்லிருக்கப்படாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜாலி அந்த மூட்ல பேசிட்டேன் சரி சரி நானும் தீர்த்தம் அடிச்சு வரேன் அந்த டவல் எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் கொண்டா ஏடியம்மா அலற பேஸ்ட் பிரஷ் சோப்பு டப்பா எடுக்க வந்தேடியம்மா வித்தவுட் பர்மிஷன் ஐ ஒன்ட் டச் யூ ஆமா இந்த மிலேச்ச பாஷையை படிச்சதாலதானே ஆச்சாரம் எல்லாம் போயிட்டே இருக்கு அடி ரமா கமலா எழுந்துருங்கோடி எழுந்துருங்க இப்படி சொன்னா எழுந்திருக்க மாட்டேன் எழுந்துருங்க ஏண்டி இந்த குழந்தைகளை இப்படி படுத்துறேன் என்ன படுத்துறேன் அடி சொல்லியோ ஏண்டி உன் குழந்தைய மட்டும்தான் அடிச்சனா என் குழந்தைய தான் அடிச்சேன் அலமு என் குழந்தை உன் குழந்தைங்கிற வித்தியாசம் இன்னைக்குமே கிடையாதுடி அந்த பாரபட்சம் நோக்கம் கிடையாது இன்னைக்கு ஸ்பஷ்டமா புரியும் குழந்தைகளை ஏன் அடிச்சேன்னு பொதுவா தானடி கேட்டேன் அடிக்கலடி பாபி பெரும்பால அப்படி தட்டினா எழுப்பினேன் அதையே கையால அப்படி தட்டி எழுப்பக்கூடாதோ கையால தொடர்தா ஏண்டி நான் ஸ்நானம் பண்ணிட்டு மடியோட நிக்கிறேன் அதுகள் கோடுவாழ படுத்து தூங்குறதுக்கு அதுகளை போய் நான் தொடலாமோ தொட்டா என்னடி குழந்தைகள் தானடி ஆமா குழந்தைகள் வயசுக்கு வந்த குழந்தைகள் தெரியுமோ தெரியும் வாடி செத்து இப்படிவா வயசுக்கு வராம இருந்தாலே ஸ்நானம் பண்ணாம இதுகளை தொடக்கூடாது சாஸ்திரமே சொல்லிருக்கடி அடே ராமா சாஸ்திரமே தெரியாதவா செய்யற தப்புகளை விட சாஸ்திரத்தை அறகுறையா புரிஞ்சண்டவா பண்ற கொடுமை எனக்கு தாங்க முடியலடா அப்பா யாரு இங்க மாட்டு கொட்டாயில அம்மாச்சி அம்மாச்சியா வாடா இப்படி ஏண்டா நோக்கு பகல்லயே பசுமாடு தெரியாது போது விழிஞ்சு விடியாத இந்த கற்கள் நேரத்துல மாட்டு கொட்டாயில ஏன் தரமாட்டு இருக்கேன் சாணி வெளியிட்டு இருக்கேன் சாணி சாணியா நீ அல்றியா ஏ இந்த காரியத்தெல்லாம் உன் பேச்சு செல்ல கண்ணுன்னா பாப்பா அந்த குட்டி எங்கடா அது எனக்கு முன்னால வீட்டை விட்டு கிளம்பிச்சுங்க அது நேரம் எங்கதான் வந்திருக்கும்னு வந்து பார்த்தா அது ஆலயம் காணும் தேளையும் காணும் சரிதான்னு நானே சாணத்தை அள்ளி போட்டேன் என்னடா பொறுப்பு இல்லாம பேசுற கருக்கல் நேரத்துல ஒரு வயசு பொண்ணு எங்க போறா என்னத்தை பாக்குறான்னு கவனிச்சுட்டே இருக்க வேண்டாமோ நான் கவனிக்காமலா இருக்கிறேங்க நான் எதுக்காவது கண்டிச்சா உங்க சலுகையை வச்சுக்கிட்டு என்ன தூக்கி எரிஞ்சு பேசுதுங்க நான் என்னத்த பண்ணுவேன் அப்படி சொல்லுடா அப்படி சொல்லு அவளை சொல்லி குத்தம் இல்லடா என்ன சொல்லணும் ஏன்னா பிறந்த உடனே தாய் பறி கொடுத்த குழந்தையாச்சு சுத்தி சுத்தி என்னையா நட்டின்னு இருக்காளே அவளை அதட்டினாலும் அதந்து பேசினாலும் கண்ணை கட்டங்கிட்டு நிப்பாளேன்னு பரிதாபப்பட்டு அவ செய்யறதெல்லாம் கண்ணும் காணாம போயிட்டு இருக்கேன் பாரு அதுல அவ என்ன நல்லா நடுவு கண்டுட்டாடா என்ன புரிஞ்சுட்டா என்ன குத்தம் பண்ணா என்ன 2 கத்து கத்துவா அப்புறம் தானா கூப்பிட்டு வயிறு நிறைய பறிக்க போட்டுடுவாங்க நம்பிக்கை அவளுக்கு பரிபூர்ணமா வந்துட்டுடா சுருக்கிறேன்டா இனி அகப்பைய சுருக்கி அவ அகத்தை குறைக்கிறேன் திடீர்னு அம்மா அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது அடிச்சாலும் அணைச்சாலும் எல்லாம் அவளுக்கு நீங்க தான் அவ பண்ணாத குத்தம் பண்ணாலும் நீங்க தான் பண்ணீங்க மன்னிக்கிறது என்னடா எழுந்துடுற ஏண்டா நேத்து சாயங்காலமா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு நம்ம மாத்துல சுதர்சன ஹோமம் வீடு வாசல்லாம் பெருக்கணும் முழுகணும் 10 பேருக்கு சாப்பாடு பண்ணணும் விடியறதுக்கு முன்னையே தோட்டத்துக்கு போய் கரிகாயெல்லாம் கொண்டாடுன்னு சொன்னா இல்லையா சொல்லி அப்படி சொல்லிருக்கிறச்சே இன்னும் அவளையும் காணும் நீ என்னடானா இருட்டுல கிடந்து தடுமாடிட்டு இருக்கேன் எனக்கு கோவம் வராம என்னடா பண்ணும் வரத்தான் செய்யும் நான் இப்ப போய் காய்கறி கொண்டு வந்துடுறேன் இல்ல போற வழியில அவ எங்கேயாவது நின்றுட்டு இருப்பா அவளையும் அழிச்சுட்டு போய் சுருக்க வந்து சேரு என்னடி மா இது என்னமா இது ஏண்டிமா இந்த பாத்திரங்கள்லாம் இப்படி பல பல பலன்னு சொல்லிக்கிறதே இங்க வரடி இந்த ஆத்துக்கு எத்தனையோ பேர் 10 தேய்க்க வந்திருக்கா ஒன்ன மாதிரி எவ்வளவுமே தேய்ச்சதில்லடி அடடா முகம் பார்க்கலாம் போல இருக்கேன் ஏன் ஏண்டி அவ குடியான பொண்ணு நான் மாட்டு பாத்திரத்தை தொட்டு தொலைக்கிருக்கா ஜலப்பிரோச்சனம் பண்ணாமே நாம அதை திண்டலாமோ
குடியானவ பொண்ணு தொட்டு தொலைக்கினத்துக்கு ஜலபிரோட்சணமா வாய் முடி இது கொடி சரி ராம இப்ப எடுத்து அம்மா என்னடே இந்த மாச சம்பளம் உனக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கலையா? ஆமா. உனக்கு சம்பளம் 15 ரூபாய் தானேடி. என்கிட்ட முழுசா 20 ரூபாய் நோட்டு தான் இருக்கு. என்கிட்ட 5 ரூபாய் இருக்குமா? எடு. போடு. ஏண்டிமா குடியானவ பொண்ணு தொட்டு தொலைக்கிற பாத்திரங்களுக்கு மட்டும் ஜலபரோஷணம் பண்ணினாய். அவ எக்கிலேந்து எடுத்து கொடுத்த பணத்தை டக்குனு இங்க சொருகினுட்டியே, அதுக்கு ஜலபரோஷணம் பண்ண வேண்டாமோ? ஏண்டி காகிதமா இருந்தாலும் இது பணம் தானேடி. இதுல ஜலப்ரோஷணம் பண்ணா பணம் பாழா போயிடாதோ? அப்படி வந்து அப்போ பணத்துக்காக எல்லா ஆச்சாரங்களையும் காத்தல வரக்க விட்டுடுவாய் இல்லையா? அதோ போடி ஆச்சாரமும் சாஸ்திரம். அட ராமா, இவளுக்கு லௌகீகமே தெரியலையே. என்னங்க இது இம்மா வேதத்துல வந்து இப்படிங்களா திடீர்னு நிறுத்துறது? பின்னால ஒரு மனுசாதி மனிதன் இருக்கான்னு கொஞ்சமாவது உங்களுக்கு நினைப்பு இருந்துச்சுங்களா? இடுப்பு இடம் மாறி போச்சுங்களே. 100 மைல் வேகத்துல வந்து இப்படிங்களா பிரேக் போடுறது? 100 மைல் வேகத்துல வந்த மோட்டார் சைக்கிள் தானடா பிரேக் போட்டேன். எனக்கு 100 வயசு இருக்குன்னா அதை இந்த 30வது வயசுலயே பிரேக் போட்டு சாக தயாரா இருக்கேன்டா. எதுக்காக? அவனுக்காக. ஐயா, இது யாரு தெரியுங்களா? யாரு? நம்ம அம்மாசி கோயில்ல அவனோட பேத்திங்க. இருக்கட்டும்டா, அரிசன பொண்ணுங்க. இருக்கட்டும்டா. இவளுக்காக நான் இத்தனை வருஷமா கணக்கு போட்டனே, அந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு தான் கூட்டி பார்க்க போறேன். எப்படிங்க? நான் நினைச்சதை முடிக்க போறேன். அருமையான சந்தர்ப்பம். ஆள் நம்மகிட்ட இல்லாத நேரம். கூட ஒரு குட்டி இருக்கான். 10 ரூபாய கொடுத்தா ஓடி போவாடா. கிராமத்தை பத்தி எனக்கு தெரியாதா? வண்டியில வச்சிருக்கேன், கொண்டாடா. எதங்க? இதுடா பாருங்க, ஒண்ணு சொல்றேன். நீங்க மாடி வீட்டு மைனரா இருந்து பல தப்புகளை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. பணம் படைச்சவங்க பயத்தினால அவன் கண்டும் காணாம போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவரா இருக்கீங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஒரு சில்லுட்டி போய் நிறுத்தி வச்சு கேள்வி கேட்பான். பதில் சொல்ல தெரியாதவங்களடா கேள்வி கேட்பானேன்னு பயப்படணும். நான் எல்லா கேள்விக்கும் ரெடிமேடா பதில் வச்சிருக்கேன். போய் கொண்டாடா. மாட்டேனுங்க. பாருங்க, நான் உங்களை விட மாட்டேன். சொல்றது கேளுங்க. ஐயோ வேணாங்க. இப்ப என்ன பண்றீங்க? இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன என்ன தலையெழுத்து நாய் கரைக்கிற மாதிரி அரைச்சுக்கிட்டதுல என்ன கிடக்குதுன்னு அரைச்சு கிடக்குறேன். இதுல ஒண்ணுமில்ல வாப்புள்ள போல சும்மா கடை. ராத்திரி நான் லாயங்கரையில போயிட்டு இருக்கும்போது என் தொட தண்டிக்கு இன்னும் நேரத்துக்கு ஒரு மீன் இங்க அடிச்சுட்டு கிடந்தது. பிடிச்சு போடலாம் கொஞ்சம் கணக்கு. என்னால முடியாதாத்தோ, நான் போறேன். ஏ அக்கோ, தெரியாமல நான் இவ்வளவு மீன் பிடிக்க கூட்டிட்டு வந்துட்டேன். 2 பேரும் சேர்ந்து கலக்குவோம். கலக்கு என்னத்த கலக்கு கலக்கு கலக்கு. ஐயோ வேக பாடுறாரு. ஐயோ அவ உடம்பு பாரு. மீன் இருக்கு, மீன் இருக்கு. நான் இங்கதான் அதே ஆக நான் இந்த மகருக்கு வார்த்தையில புடி புடி அமுத்தி போடு. அமுத்தி செவுத்தோட நல்லா ஈடு ஈடு. இல்லைன்னா ஒட்டு பிடிக்கிறது. என்ன தூக்குன்னு கிடைச்சுன்னு புரியா? தூக்கு தூக்கு. மெதுவா மெதுவா. ஏ குட்டி, யாருங்க மீன் பிடிக்கிறது? அவ்வளவு தைரியமா உனக்கு? இருவர. ஐயோ, மீன் குத்தக்காரங்க வந்துட்டானுங்க. இந்த சமயத்துல இருந்து பிள்ளைகிட்ட போய் குடிநீரில தாறுமாறம் நடந்தீங்க, அப்புறம் ரொம்ப அசிங்கமா போயிடும். ஏ பொண்ணு, என்ன மீன் எடு வெளிய எடுத்தேன். அப்பா, இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டு ஓடி போயிடலான்னு பாக்குறியா? அதை கேட்கறது நீ யார்? என்னவே அண்ணாவியா? இந்த மஞ்ச வாய்க்கால மீன் பிடிக்கிற குத்தகை எடுத்திருக்கோம் நான் தான், தெரியுமா உனக்கு? ஓடிக்கல மீனை. இப்ப அந்த புள்ள முன்னாடி அவனை 2 மிரட்டி நல்ல பேர் எடுத்துக்கிறேன். இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறேன் கதைய. என்ன பொம்பளை பிள்ளை கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, இந்த வாய்க்கால நான் தானுங்க குத்தகை எடுத்திருக்கேன். இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய மீனை திருடிட்டு ஓட பாக்குறாங்க. நான் ஒண்ணு திருடிட்டு ஓட பாக்கலைங்க. இந்த ஆளு கடைசி இப்படி வரைக்கும் பிடிச்சிட்டாருங்க. நல்லா உருடி ஆயா. இது வீணா போற மீனை பிடிச்சா கூட சட்டம் பேசுறாங்க. சுத்தம் பண்ற நெல்ல என்ன நின்னுட்டு போகுது? அம்மாடி காட்டு மீனை. பக்குவமான மீன், பருவமான மீன்.
ஐயா அதான் ஆசைப்படுற தின்னுட்டு போட்டோம் போயா. என்னங்க இது இப்படியே விட்டுட்டு அங்கங்க மடுவுல இருக்கிற மீனை எல்லாரும் புடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க தலைவர் மீனை வாங்கி கொடுத்துருங்க. யோ மீனை கொடுக்க முடியாதையா, காசை வேணா வாங்கிக்க. பின்ன என்ன நீ மார்க்கெட்ல போய் விக்கணும், இங்கேயே வியாபாரம் ஆகுதா? என்ன விலைன்னு சட்டுப்புட்டுன்னு சொல்லு. அப்ப 3 ரூபா கூட. இந்த 3 ரூபா. யோ நீ யாரையா கேட்டா? இந்த பாரியா, இந்த மீனை மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள விடுறேன். நீ ஆம்பளையா இருந்தா இறங்கி பிடிச்சு கொடு. 3 ரூபாயை நானே விட்டுறேன். இது கரெக்ட். நீ விடுமா, நீ பிடி. என்னங்க இது கூட சொல்றீங்க? ஏயா விட்டுட்டா என்னால தண்ணியில பிடிக்க முடியுங்களா? அப்புறம் ஏயா குத்தவை எடுக்கிற? தொழில் தெரியாதவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எங்க பிராண வாங்க. பரம்பரையா சோத்தை போட்டு காப்பாத்துற பண்ண வேலையை பாக்குறதுக்கு இல்லாம இங்க வந்து மீனை பிடிச்சிட்டு சண்டை போடுறாரு. போய்ங்க. அம்மா சார் ஏதோ குழந்தை ஆசைப்பட்டிருக்கு சாப்பிடணும், மீன் பிடிச்சா தப்பா? ஐயோ ஆசைங்களா, அதுக்கு மீன் பேயோர இதுக்கு பேப்ப உள்ள. அப்படியா? ஏன்டா டேய், நீதான் அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் வர போற, சொல்லக்கூடாது லாரி லாரியா மீன் என்ன போன? குத்தாவரா டெய்லி ரேசைஸ்ல 2 மீன் இவங்க வீட்டுல கொடுத்துட்டு காசை என் வீட்டுல வந்து வாங்கிக்க. ஆமா, இப்ப ஏன் அந்த கால விழுந்த? ஏன் அவங்க கால விழுந்தாங்க? தினம் இம்மாமா தண்டி மீன் 2 சும்மா கூட சொல்றாங்க. சும்மா இல்ல குடுப்பாங்க. நீ சும்மா விடாதா, நீ பேயாம இருக்க. நான் பாயலத்தா. ஓ தலைவரே, நீ ஒண்ணு எனக்கு சும்மா மீன் கொடுக்க வேணாம். நான் வய வரப்புல பிடிச்சு நிக்கிறேன். அம்மாச்சி பாத்தியாடா உன் பேச்சு என்ன பேச்சு பேசுறான்னு? நான் ஏதோ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு சொன்னேன். தங்கச்சி ஆட்டோ நீ ஒரு பக்கம் கராக்குத்தனமா போச்சுன்னு கால விழுந்துட்டு 3 ரூபாய் காசு தான் கொடு. இந்தாயா நீ கேட்ட 3 ரூபாய். அட போயேன் தாத்தா, சும்மா பின்னால வந்துட்டு மோர்த்திட்டு. அடிமா வா, சௌக்கியமா? ஏண்டி வர வர சாணி அள்ளுறது கூட உன்னால முடியலையோ? அம்மாவுக்கு நேரம் இல்ல. என்னடி பண்ணுவே? வேலை செஞ்சாதான் சோறுங்கிற நிலைமை இருந்தா ஒழுங்கா வேலை செய்வே. நீ வேலை செய்யறியோ இல்லையோ, வேளா வேலைக்கு போட்டுடுற பாரு, அந்த மதமதப்பு நோக்கு. இரு இன்னைக்கு காத்துல நிறைய வேலை இருக்கு, அப்புறம் பேசிக்கிறேன். ஏண்டி மில்லு ஓட சத்தம் கேட்கல? போ போய் அங்கேயாவது ஒழுங்கா வேலை பாரு. கலாம் வச்சுட்டா ஓடு. வா வா, இன்னைக்கு உன்னை லங்கனம் போடுற வா. கத்தி எடுத்து அவளுக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா? ஐயோ, கூடையில மீனை வச்சுட்டு வந்துட்டேனே. ஐயோ, பச்சையாவே திங்கலாம் போல இருக்கே. கூடிய உள்ள அனுப்பிச்சிட்டியா? என்ன தாத்தா நீ சொல்லுவ? நான் 3 ரூபாய்க்கு மீன் வாங்கியிருந்தேன்ல. ஆமா, அது இந்த கூடக்குள்ளதான் போட்டு வச்சிருந்தேன். அப்படி தந்தானோ இல்லையோ, புது பாய மாதிரி பாஞ்சிருக்குது முகத்துல. என்னது அதை பாடு, அது என்ன இடவோ, அது என்ன ஜந்து, அங்க பாருடி. அங்க பாரு. மத்தியம்னா ஏண்டிமா, இது எப்படி நம்ம ஆத்துக்குள்ள வந்தது? ஆமாண்டிமா, நடந்து வந்துடுத்து. அந்த செண்டால அம்மாய் இருக்கான இல்லையா, காய்கறி சேர்த்து அதையும் கொண்டு வச்சுக்க. அப்படியா? ஏண்டி ஏன் இந்த நாட்டத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்காய்? நேக்கு சந்தேகம் தீர்ந்துடுத்துடி அம்மா. நோக்கு என்னடி சந்தேகம்? நேத்திக்குத்தான் மத்ஸ்யாவதார புராணம் படிச்சேன். அதுல பகவான் மத்ஸ்யாவதாரம் எடுத்து அசுரால அழிச்சான்னு சொல்றது. நேக்கு என்ன சந்தேகம்னா, மத்ஸ்யத்துக்கு இத்தனை பௌருஷம் உண்டாங்கிறதுதான். கேவலம் நம்ம கிராமத்து நாத்த ஜலத்தை ஜனிச்ச இதுக்கே இத்தனை வீரியம் இருக்கே. பகவான் பார்க்கடல்ல அவதாரம் எடுத்தார். பால்ல ஜனிச்ச மத்ஸ்யத்துக்கு எத்தனை வீரியம் இருந்திருக்கும். இங்க பாரு, இங்க பாரு, இதுக்கே என்ன தேஜஸ் பாத்தியோ. என் அப்பனே மத்ஸ்யாவதாரா, எல்லாத்தையும் நீதாண்டாப்பா காத்து ரட்சிக்கணும். ஏய் வாடி இப்படி. மச்சத்தையும் அவதாரத்தையும் ரொம்ப கண்டுட்டான். முதல்ல இந்த சென்னையை வெளியில எடுத்து போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன பண்றது? அந்த நின்முடன் அம்மாஸ் வெளியில தான் நின்று இருக்கான், அவன் வந்து எடுத்துன்னு போச்சு. ரெடி ஏண்டிமா, ஐயங்காராத்துக்குள்ள அரிஜனனை உள்ள விடலாமோ? ஆபத்துக்கு பாவம் இல்லடி. அப்படி வந்து விடுறி அலமு. ஆபத்து வந்தாலுடைய நம்மளவா அரிஜனனை உள்ள விட மாட்டாளே. ஏண்டி இப்படியே பேசி நின்னுட்டு இருக்க போறியா? ஐயோ, ஹோமம் வேற இருக்கே, வயதுகாலாம் வந்துட போறாளே. இது இப்படி நடுக்கூடத்துல கிடக்கிறத பார்த்தா அவெல்லாம் என்ன நினைப்பா? டே அம்மாசு, அதிகாரா படிக்கார பையல, நீன யாரா கூடக்குள்ள போட்டது? நான் இல்லம்மா, இந்த பேப்பர் உள்ள கூடக்குள்ள போட்டு அனுப்பிச்சிருக்கமா. நினைச்சேன் இந்த வேலை அவதான் செய்திருப்பான்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு போட்டு போட்டு வளர்த்ததுக்கு இதை விட துரோகம் என் குடும்பத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த பாரு, நான் நெருப்பாயிட்டேன். இப்ப என்னால பேச முடியல. டே இனிமே அந்த அக்கராத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கப்படாது. போயிடு. டேய் வந்து அந்த கர்மத்தை எடுத்துட்டு போட. உள்ள சொல்ற
சீக்கிரமா போய் மீன் எடுத்துட்டு வா. அந்த அம்மா கோவத்துல எங்க வீசி எரிஞ்சிருவா. அம்மா பெரிய மீன் கிடைக்காத காலம். வா. தீர்காயுசா இருக்கணும், அமோகமா இருக்கணும். பெரியவாள்லாம் எல்லாம் சொல்லிட்டா இன்னும் நான் என்ன சொல்ல போறேன்? வரதாச்சாரி உங்க போல 2 ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் லோகத்தில் நம்ம ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் இன்னும் ஜீவிச்சுட்டு இருக்குன்னு. அது மட்டுமா என்ன, இப்படி ஒரு சுதர்சன ஹோமம் இருக்குன்னு நம்மளுக்கே ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு. இதை என்ன சிரத்தையா எவ்வளவு செலவு பண்ணி நீர் பண்ணிருக்கீ? கற்பகோடி காலத்துக்கு நீ தீர்காயுசா இருக்கணும். நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னையே பாராட்டி இருக்கீங்க. இத்தனை ஆச்சார அனுஷ்டானத்துக்கு காரணம் என் ஆத்துக்காரி தான். அவளுக்கு 2 வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அர்ச்சனை நடக்கும். சொல்லுங்க 2 வார்த்தை. அம்மா நிறுத்துக்கணும், எல்லாத்தையும் கூட சேர்ந்து. இது என்ன மந்திரமா? இத கூட என்னால தனியா சொல்ல முடியாதா? அம்மா நான் என்னத்த சொல்ல, அலர்மேலும் உங்க தாயார பாக்குறதுக்கு திருச்சாவூருக்கு போடுமா? சுதர்சன ஹோமம் முடிஞ்ச உடனே நிதர்சனமா இங்கேயே தாயார பார்த்துட்டோமே. சாட்சாத் அலர்மேலும் உங்க தாயார் நீங்க தான். கேட்டியாடி பத்து, என்னை பார்த்து சாட்சாத் அலர்மேலும் அங்கேன்னு சொல்லிட்டாடி. சொல்ல மாட்டாளோ பின்னே, சும்மாவா சொல்றா? தானம் கொடுத்த 10 பட்டும் 10 நோட்டும்னா சொல்ல வைக்கிறது. சும்மா இருறி. இன்னும் சும்மா இருறி. கொடுத்த தானத்தை திருப்பி கேட்டுப்ப. என்ன சொல்ற கேப்போம். பெரியவாளை அப்படியெல்லாம் சொல்லப்படாது. பெரியவாளா? இவாளா? ஏண்டிமா, இவாளை பார்த்து பெரியவான்னு சொல்றியே, அப்புறம் பெரியவாளை பார்த்து என்னன்னு சொல்றது? அலமு, பெரியவாங்கிற பதத்துக்கு இலக்கணம் சொல்றேன், புரிஞ்சுடு. தான் இருக்கும்படியான ஸ்தானத்துக்கும் பீட்டத்துக்கும் உண்டான சகல சுகபோகங்களையும் தியாகம் பண்ணி கால் வயிற்றுக்கு கூட போதாத கையளவு நெற்பொறியை தினத்துக்கு ஒருவேளை சாப்பிட்டுண்டு இந்த லோக ஜீவராசிகள் எல்லாம் க்ஷேமத்தோட வாழணுங்கிற ஒரே தியானத்தோட இந்த தேசமெங்கும் கால்நடையா நடந்து ஞானத்தவராஜனா மோனத்தவம் பண்ணிட்டு இருக்காளே, அந்த நிலையை அடைஞ்ச வாழ தாண்டி பெரியவான்னு சொல்லணும். 10 பட்ட பார்த்த உடனே ஆச்சார பித்து ஒன்ன போய் சாட்சாத் அலமேல விட்டா இவ முகத்துல முடிக்கலாமோ? சும்மா காதல் விழுப்புறது. அம்மா அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம், நீங்க நல்லா கேவலமா இருக்கும். என்ன நம்மாத்துக்கு தந்தி பேர் வந்திருக்காரு? ஏண்டி பத்து, நம்மாத்துக்கு என் தந்தி பேர் வரான்? ஏண்டி நீ ஒரு வக்கீலோட ஆத்துக்காரியா? நம்ம மாத்துக்கு தந்தி பீன் வந்தா என்ன இப்போ? நேக்கு என்ன படப்படன்னு வருது. ஏன் குழந்தை வேற அமெரிக்காவில் படிக்கிறானோ இல்லையோ? படிச்சா என்ன? ஏதாவது அசுபமான செய்தி வந்துருத்துன்னா எல்லாம் சுப செய்தியா தாண்டி வரும். ஹலோ, என்ன வந்திருக்கு? அமெரிக்காவில படிச்சுட்டு இருக்கிற நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாராம். வர சனிக்கிழமை புறப்பட்டு புதன்கிழமை வரானா. என்ன கவனிச்சேளா? சுதர்சன ஹோமம் பண்ணி முடிச்ச உடனே வந்த சுப செய்தியை பார்த்தேளா? குழந்தை என்னைக்கு வரானா? ஜாம் ஜாம்னு புதன்கிழமை அன்னைக்கு ஆத்துல வந்து விழுந்துடுறான். ராஜாரி, நான் ஏற்கனவே பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொன்னீர்? எப்ப சொன்னீர்? உங்ககிட்ட சொல்லலையோ, பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சரி இப்ப சொல்றேன். ஆத்துல என் டாக்டர் இருக்காளோ இல்லையோ? இல்லையோ. இருக்காளே, அவ ஒத்த கால நிக்கிறா. ஏன் இன்னொரு கால என்னாச்சு? கட்டிண்டா உங்க பையனா கட்டிப்பேன்னு சொல்றா. என்ன என் பேர் ப்ராப்பர்ட்டி, அதாவது என் கிராமத்தை உங்க பையன் பேர் கைது வச்சு பொண்ணையும் தள்ளி விட்டுறேன். குட் மார்னிங் டாக்டர், வாங்க. நீங்களும் சத்த சொல்லுங்க. சொல்லத்தான் போறேன் உங்க நிலத்தை பத்தி. என்னய்யா? என் நிலத்துக்கு என்னய்யா? ஏங்கண்ணே நிலமாங்கண்ணே வச்சிருக்கீரு? இல்லையே, நிலம்னா என்ன வச்சிருக்கு? அதத்தான் சொல்ல வந்தேன். உம்ம முதுகுல டிராக்டர் ஓட்டி உரத்தை போட்டாலும் ஏதாவது 2 விளையுங்கண்ணே. உம்ம நிலத்துல அது கூட விளையாது, சுத்த கரம்பக்காரு. டாக்டர், நான் என்ன சொல்றேன், நல்ல காடாவே இருக்கட்டும். ஆனா அமெரிக்காவில போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டு வந்த பையனுக்கு நிலத்தை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அத சொல்லுங்க. எந்த படிப்புக்கு எந்த தொழிலுங்கிற தராதரமே இல்லாம வீட்டு இருந்தா நாடு என்ன அறுது? பேப்பர்ல வர வேண்டிய விஷயம் காணும் இது. இங்க பாரு வரதாச்சாரி, நான் வரவளன்னு பேசிட்டு இருக்க மாட்டேன். சுருக்கமா சொல்றேன். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கட்டி கொடுத்து என் மாப்பிளை கையில ஒப்படைச்சு. யாரு சொல்லுங்க, நான் புரியுது. அதான் காணும். உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுத்துறேன். அது எப்படி இருக்கும்? அதை பத்தி நான் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கேன். சித்த பொருங்கோ, ஏன் இப்படி அர்த்தம் இல்லாம போட்டி போட்டு இருக்கே? பொதுவா நம்ம நாட்டு குழந்தைகள் மேல் நாட்டுக்கு படிக்க போனா திரும்பி வரச்சே தனியா வரதில்லையே, ஏதோ ஒரு ஜோடியோட தானே வந்து நிக்கிறதுகள். அதே மாதிரி நம்ம பிள்ளை ஆண்டானும் ஒரு ஜோடியோட வந்து நின்னுட்டாலும் வைங்கோ, என்ன பண்ணுவே? அதனால என்ன? இருந்துட்டு போட்டுமே. அவன் டேஸ்டுக்கு அப்படி இருக்கட்டும். வம்சாவிருத்திக்கு நம்ம குலாச்சாரப்படி ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவோமே. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம்? ஆஃப் கோர்ஸ். அவன் ஒன்னும் அசட்டு பிள்ளை இல்ல தெரியுமோ, சுபாவத்திலே மகா புத்திமான். அதிலும் இப்ப உலகத்தை பார்த்துட்டு படிச்சுட்டு வர குழந்தை நிச்சயமா அதி மேதையாத்தான் திரும்பி வருவன். அவங்கிட்ட போய் உங்க குக்கிராம டெஸ்ட் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண நினைக்காதே, கேட்ட விடுங்கோ. நில்லடி. இப்படியே பேசி பேசி மத்தவா வாயெல்லாம் அடிச்சுட்டு கடைசியில உன் பொண்ணை கொண்டு வந்து என் பிள்ளை தலையில கட்டலான்னு பாக்குறாய், அப்படித்தானே? பலம் என்னத்தான் நீ அர்த்தம் பண்ணிக்கலனா
உன் பிள்ளையுமா அர்த்தம் பண்ணிக்கல. ஏண்டிமா, நீ அவனை பெத்திய தவிர வளர்த்தவன் நான் தானடி. இனிமே என் பொண்ணை கட்டிண்டாதாண்டி அவன் எனக்கு மாப்பிள்ள. பொண்ணையும் கொடுத்துட்டு மாமியாருங்கிற ஓதாவல காலத்துக்கு வயிற்று சோத்துக்கு அவன் காலில் நான் விழுந்து கிடக்கிறத விட பொண்ணை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, என்னைக்கு அவன் என் பிள்ளைதான் அம்மாங்கிற கோதாவில என் காலில் விழுந்து எனக்கு சோறு போடுவாண்டி. இந்த 2 ஸ்தானத்துல நான் எதை விரும்புவேன்னு நீ சொல்லு பாப்போம். அம்மா ஏண்டி கால கண்ணோட போட்டி போட்டு அம்மா அம்மான்னு கத்தி ஏழு பிராணம் வாங்கிட்டு இருக்கேன். கால கண்ணு கத்துனா அதோட அம்மா பால் கொடுக்குது. எனக்கு ஏது அம்மா அம்மா நீதானே, அதனாலதான் அம்மா அம்மான்னு உன்னை கூப்பிட்டேன். பதிக்குது சொல்லு. சோரா ஏண்டி உன்னை இந்த அக்ராரத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கப்படான்னு சொல்லிருக்கணும் இல்லையா? சொல்லுடி. ஆமா, இன்னைக்கு மட்டுமா சொல்றேன். தினக்காலத்துக்கு சொல்ற வார்த்தை தானே அது. தினக்கால சொன்னது உன்னை மிரட்டுறதுக்காக. இப்ப என் மனசார சொல்லிட்டேன், இனிமே நீங்க வரக்கூடாது, போயிடு. வந்தா என்ன செய்வேன்? காலை வடிக்க சொல்றேன். அப்புறம் முத்து வரிசையாட்டம் பல்ல வச்சுண்டு குழந்தை மாதிரி சிரிச்சு சிரிச்சு என்னை ஏமாத்தி வாங்கி வாங்கி தின்னு உடம்ப வளர்த்து வச்சிருக்க பாரு, அந்த பல்ல ஒடிக்க சொல்றேன். அப்புறமா ஏண்டி என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்க? ஆச்சாரம் நிறைஞ்ச ஆத்துக்குள்ள மீனை கொண்டு வந்து போட்டு அனாச்சாரம் பண்ணிட்டு ஏடி பாவி பேயே பிடாரியே. இந்தா இக்ரோண்டு குத்தத்துக்காக என்ன நீ காலையிலேயே ரொம்ப வஞ்ச. தெருவு 4 சனம் போற வர இடமாச்ச உன்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு பொறுத்துக்கிட்டே இருந்தா அதே நீ மனசுல கருவம் கட்டிக்கிட்டு என்ன ரொம்ப திட்டிக்கிட்டு போறிய. என்ன உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏண்டே என்கிட்ட நீ மல்லிக்க நிக்கிற மரியாதையா போயிடு. பசுக்கு நேரத்துல எங்க போய் சொல்ற? எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து சாப்பிடு போ. ஏன் எனக்கு என்ன தலையெழுத்து? என் வீடு இருக்கிறப்ப நான் ஏன் பிச்சை எடுக்கணும்? எதுடி உன் வீடு? இதுதான் உன் தோப்பம் கட்டி வச்ச வீடாக்கும். என் தோப்பை எப்படி கட்டுவான்? என் ஆயாதான் கட்டி வச்சிருக்கேன். யாடி ஓய? நீதான். நான் தானே. நான் சொல்றேன், நோக்கு ஒண்ணுமே சோறு போட மாட்டேன், மரியாதையா போயிடு. சோறு போட ஆயான்னு உன் கால ஒண்ணும் விழுந்து கஞ்ச போறது இல்ல. போட்டா போடு, இல்லாட்டி போ. நான் இங்கேயே பட்டினி கிடந்து சாவறேன், உன் கையால கொண்டு போய் வச்சுக்க. கேட்டி அடிப்பது இவளுக்கு போட்டு போட்டு வளர்த்ததுக்கு எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறா பாத்தியோ இல்லையோ? இவளை கொண்டு போய் நான் வைக்கணும். சரி சரி, உள்ளவளுக்காக ஏதாவது எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? அவளும் கேப்போ, நீயும் போட சொல்வே எனக்கு நல்லா தெரியும். நிறைய எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வந்து போடுறீ. நிஜமாவா? ஆமாடி, என் காலையே சுத்தின சனி இல்லன்னு எப்படி சொல்றது? சீரம் உண்டா? இந்தாடி போட சொல்லிருக்கேன், தின்னுட்டு ஓடு. இனிமே இந்த பக்கம் வரப்படாது. இதுதான் உனக்கு கடைசி சோறு. பெரிய மனுஷி தன காலம் பெரிய பூசையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, வராத போவாத, இதுதான் கடைசி சோறு. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லப்படாது. பாவம், அதுவும் உன் வாயில இருந்து வரப்படாது. வந்தா என்னடி பழிச்சுடும். இந்த நியாயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. மீனை கொண்டு வந்து ஆத்துக்குள்ள விட்டுட்டியேடி. ஐய, நம்ம வீட்டு கிணத்துல கூட தான் மீன் மேயுது. குளிக்க கொள்ள சமைக்க ஏன் பூச வரைக்கும் அந்த தண்ணி தானே எடுக்கிற. அது மட்டும் என்னவா? விடுவியா சும்மா அதையே தோணு பேசிக்கிட்டு? இதுதானே உங்ககிட்ட கெட்ட பழக்கம். தடுபடி. ஆமா, பாவாசம் எங்க? பாவாசம் நீ கட்ட கேடுக்கு பாயாசம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணுமா? ஏன் இல்லைங்கிற? இன்னைக்கு நடந்த பூசைக்கும் சொன்ன மந்திரத்துக்கும் பாவாசம் உண்டு. நீ என்னடி கண்ட? மந்திரத்தையும் பூஜையும் அதான் எல்லாருமா சேர்ந்து கத்துனாங்களே. எடி கத்துன? கோயிந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹா, அந்த மந்திரத்துக்கு பாவாசம் உண்டு. கேட்டியா? எந்த மந்திரத்துக்கு என்ன நைவேத்தியங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா பாத்தியோ? அது இருக்கட்டும், இந்த அசடு மந்திர சொன்னாங்க பாத்தியோ? எங்கேயோ பிறக்க வேண்டியோ, எங்கேயோ பிறந்து என் பிராணனை வாங்குறாளேடி. அதுக்கிட்டோம் பாயசம் வச்சிருக்கேன் இல்லையா? நிறைய எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு வந்து போடுறே. ஏண்டிமா செல்லக்கண்ணு, அந்த மந்திரத்தை இன்னொரு தடவை சொல்லடி கேட்போம். கோயிந்தாய கோபாலாய முகுந்தாய நமஹா. பிடாரி பிடாரி, எங்க ஆத்து குழந்தைகளுக்கு 10 தடவை சொன்னாலும் வரல, ஒரு தடவை கேட்டுட்டு அப்படியே சொல்றியேடி. நீ நல்லா இருப்பேடி, நீ போற இடம் நல்லா இருக்கும். இந்தாடி பாவாசம், இப்படியே உட்காந்து தின்னு. மொச்சக்கட்ட மாதிரி முடிய வச்சு நான் திங்கிறத நீ பார்த்தேன்னா என் வகுத்த வலிக்கும். உன் வகுத்த ஒண்ணு வலிக்க வேண்டாம், நான் உள்ள போறேன்டி.